ஊடக அறத்தோடு செயல்பட்டு வரும் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரியுங்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைய தினம் ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்ச்சி. நேற்று இரவு எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா அவர்களுடைய சந்திப்பு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டைமென்ஷன் தான். என்ன காரணத்துக்கு அங்கே போனார், என்ன விஷயங்கள் பேசினார் அப்படிங்கிறத அதிகாரப்பூர்வமான செய்திகள், ப்ரெஸ் மீட் எதுவும் நடத்தலை, செய்திகள் வெளியே வரல. ஆனால் இதுக்காக தான் போனால், இதை பற்றிலாம் பேசினாங்க அப்படின்ற செய்திகள் வந்துட்டுருக்கு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, கிளம்பும் போது எடப்பாடி பழனிசாமி முகத்தை மறைச்சிட்டு போனார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சர்ச்சை நிறைஞ்ச சப்ஜெக்டாக மாறி இருக்குது. ஓவரால் அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அவர் இப்போ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இன்றைக்கி என்ன போட்டிருக்காருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு, அதுக்கு தான் அவரை சந்தித்தேன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை அவர் சொல்லியிருக்கார். அதே மாதிரி தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிலேருந்து வெளியேற்றணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு மனு கொடுத்துருக்கேன்ற மாதிரி விஷயங்களை சொல்லியிருக்கார். ஸோ இது வெளிப்படையாக சொல்லப்பட்ட விஷயம். அதாவது அவர் முக்கியமாக போனதே எதுக்காக போனார்னா செங்கோட்டையன் ஒற்றுமைக்கான குரல் கொடுத்தார். குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவரை இவர் பதவி விட்டு எடுத்தார். இவர் என்ன பண்ணார், நேராக போய் டெல்லியில் போய் அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் பார்த்தார். அது இவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. ஆக்சுவலாக என்னடா அது, நம்ம பதவி நீக்கிற ஒரு ஆளை நம்ம கூட்டணி கட்சியோட தலைவரை சந்திக்கிறாருன்னு பெரிய அதிர்ச்சி ஆகிடுச்சு. ஆனால் இவருக்கு அங்கே என்ன நடந்ததுன்னு தெரியல. இவரால் கன்ஃபார்ம் பண்ண முடியல அங்கே என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்ன பேசினாங்க. செங்கோட்டையன் சொன்னது தான், நான் ஒருங்கிணைப்பை பற்றி பேசணும், அதிமுகவை பலமாக்கத்தை பற்றி பேசணும்லாம் அது செங்கோட்டையன் சொன்னதுக்கு அந்த சைட்லேருந்து மறுப்பு கிடையாது. அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இப்போ எடப்பாடி சந்திச்சு வந்திருக்காரு, அமித்ஷா அறிக்கை விடுவாருன்னு விடமாட்டார், அது எதிர்பார்க்க முடியாது. நிறைய பேர் சந்திக்கிறாங்க, அவர் யாரையும் அஃபிஷியலாக சந்தித்தாலே தவிர மற்றபடி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் பொலிட்டிக்கலாக சந்திக்கிறதுலாம் அன்அஃபிஷியலான சந்திப்பு தானே. இதுக்கெல்லாம் இன்ஃபார்மலான சந்திப்பு இதெல்லாம். அதனால் அறிக்கையெல்லாம் அவங்க விடமாட்டாங்க, மந்திரிகள்லாம் விடமாட்டாங்க பெரும்பாலும். ஸோ இந்த சூழலில் எடப்பாடிக்கு ஒரு பதட்டம், அவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியல. அதனால தான் என்ன பண்ணுறாரு, டெல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி டெல்லிக்கு போகணுன்னு முடிவு பண்ணி இந்த வைஸ் பிரசிடென்ட்டை வாழ்த்து சொல்கிற மாதிரி போயிட்டு அதுக்கு சேர்த்த மாதிரி இவரையும் சந்திக்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரோக்ராமை அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு முதல் நாள் வடமணியில் பேசுகிறாரு. அது மாதிரி துரோகிகளை சேர்க்க மாட்டேன், எங்கள் ஆட்சியை கவுத்தவங்களை சேர்க்க மாட்டேன் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லி பல விஷயங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கார். அதாவது நீக்கப்பட்டவங்களை சேர்க்கக்கூடாதுன்றதில் உறுதியாக இருக்கார். அதை மறுபடியும் வலியுறுத்துறார். ஆட்சியே போனாலும் பரவாயில்ல, ஆட்சிக்கு வராட்டாலும் பரவாயில்ல, எனக்கு தன்மானம் தான் முக்கியம், ஆனால் எங்கள் ஆட்சியை பாஜக தான் காப்பாற்றிச்சு, அதுக்கு நான் நன்றியுடையவனாக இருக்கேன்னு அப்படி சொல்லிட்டு தீவிரமாக அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு தான் அவர் டெல்லி போகிறார். அதாவது அவர் சொல்கிற விஷயம் தொண்டர்களை மனங்களை தயார்படுத்துறாரு. ஆமாம், நம்ம ஆட்சி காப்பாற்றினது பாஜக தான், ஸோ அவரை தான் சந்திக்க போகிறோம், பாஜக அமித்ஷா சந்திக்க போகிறோன்னு ஒரு மெசேஜ் சொல்லிட்டு போகிறார். பாஜக தான் ஆட்சியை காப்பாற்றி தானே, அது அடுத்த கேள்வி, அது ஒரு கேள்விக்குரிய. பேசவே இல்லை, அந்த மாதிரியான வார்த்தை பேசவே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் பேசிட்டு போகிறார். ஆமாம், அது மாதிரி இதுவரையும் பாஜக ஆட்சியை காப்பாற்றிது இதுவரையும் பேசினதே கிடையாது. இப்போ தான் முதல் தடவை பேசியிருக்கார். அது ஏன் பேசுகிறாருன்னா பாஜக தலைவர்கள் இவர்கிட்ட விலகி போனவங்களை சேருங்கன்னு ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா அதுக்கு இவர் ஒரு சேர்க்க மாட்டேன்னு இங்கேயே சொல்லிட்டு போகிறார். ஸோ இந்த சேர்க்க மாட்டேன்னு இவர் சொல்கிற விஷயங்கள் அங்கே போய் ரீச் ஆகும் இல்லையா, அதனால் அவங்க கோச்சிக்க போகிறாங்கிறதுக்கு கூட ஒரு வார்த்தை அவங்களுக்கு நன்றி சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னால் கொஞ்சம் அவங்க சாந்தமாவாங்கல்ல, அதனால் பேலன்ஸ் பண்ணுறாரு. ஆக்சுவலாக ஓகே, பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அங்கே போகிறார். அவர் அங்கே போனவுடனே சந்திக்கிறாரு, இவர் தனியாக 1 மணி நேரம் பேசுகிறாரு. வெளில வரும்போது பண்ண ஒரு விஷயந்தான் இன்றைக்கி டாக் ஆஃப் தி டவுன் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக அவர் உள்ளே போயிட்டு என்ன பேசியிருப்பாருன்னு சொல்லப்பட்டது என்னென்னா எங்கள் கட்சி விஷயத்தில் நீங்கள் தலையிட மாட்டேன்னு நீங்கள் ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க. செங்கோட்டையன் போன்றவர்கள் இப்போ பேசினது நீங்கள் இப்போ பதவி விட்டு நீக்கியிருக்கோம், நீங்கள் சந்திச்சிருக்கீங்க. ஸோ அவர் என்ன பேசினார், ஏது பேசுகிறாரு தெரியாது. பட் என்னோடய ஸ்டாண்ட் என்னென்னா, இப்போ ஓபிஎஸ்சியோ இல்லை தினகரனை மீண்டும் என்டிஏலையோ சேர்க்குற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை. ஏன்னா அவங்க ஆட்சியை கவுத்தவங்கன்ற முறையில் நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் கட்சி ஆஃபீஸில் கல்லடிச்சார், கட்சி ஆஃபீஸை கொள்ளடிச்சாருன்னு ஏதோ ஒரு சொல்கிறார். அதனால் சேர்க்க மாட்டேன், சசிகலான்னு சேர்க்குற மாதிரி ஐடியா இல்லை அப்படின்னு சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக. ஆனால் அதனால் நான் சேர்க்குற மாதிரி ஐடியா இல்லாத இருக்கும்போது நீங்கள் செங்கோட்டையனை சந்தித்தது சரியான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டு, சரியானதை விட உங்களை சந்தித்தார், இந்த மாதிரி சூழல் இருக்குது, என்னால் மறுபடியும் உங்களை சேர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கார். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் கட்சி பலவீனமாக இருக்குது, நம்ம கூட்டணி பலவீனமாக இருக்குது, நம்ம கூட்டணியில் யாரும் சேர மாட்டேன்றாங்க, இப்படி இருக்கும்போது சவுத்லேயும் டெல்டாலையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்போ அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம ஓட்டு வாங்குறதுக்கு வேறு விஷயங்கள் பண்ணலாம். இப்போ தேவர் விஷயத்தை கையில் எடுக்கலாம். அவங்க முக்குளத்தோர் நமக்கு எதிராக இருந்தால் கூட தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்கறது மூலமாக நீங்கள் முக்குளத்தோர் ஓட்டை வாங்கலாம், இல்லை விமான நிலையத்துக்கு பசுமுன் தேவர் பேரை வைக்கிறது மூலமாக வாங்கலாம், இல்லை தேவேந்திர குல வேளாளர் பட்டியல் நிலத்தில் கொண்டு வரது மூலமாக, பட்டியல் நிலத்தில் எடுக்கிறது மூலமாக நம்ம அவங்க கம்யூனிட்டி பேர் வாங்கலாம், ஓட்டு வாங்கலாம் அப்படின்னு இவர் சொல்லியிருக்கார். சரி, அதெல்லாம் நம்ம மெதுவாக பார்க்கலாம். நீங்கள் உங்கள் கட்சி விஷயத்தில் நாங்கள் இனிமேல் தலையிடலானால் எங்களுக்கு நீங்கள் 60 இடங்கள் கொடுக்கணும், நீங்கள் 60 இடங்கள் கொடுங்க, எங்களுக்கு 60 இடங்கள் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இவர் என்ன சொல்கிறாரு, 60 இடங்கள் கொடுக்க முடியாது, 30 இடங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா பேச்சு ஒரு இன்கன்க்ளூசிவாக
முடிஞ்சு தான் வெளியில் வராங்க, தனியாக பேசி வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது என்ன பண்ணுறாரு, இன்சிடென்டலாக போகிறது ஒரு காரில் போகிறாரு, வரது இன்னொரு காரில் வர்றாரு. வரும்போது கர்ச்சீஃப் எடுத்து மூஞ்சியை மறைச்சிக்கிறாரா மூஞ்சியை துடைக்கிறாரான்றது இப்போது சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமா மாறி இருக்குது. இப்போ சில பேர் சொல்கிறாங்க மூஞ்சியை மறைச்சின்னு தான் போனாருன்றாங்க, சில பேர் சொல்கிறாங்க இல்லை அந்த சமயத்தில் கர்ச்சீஃபால் மூஞ்சியை துடைச்சிருந்தாரு அப்படின்னு போனாங்க. அதாவது அவர் மூஞ்சியை துடைக்காத இருந்தாருன்னா அவர் ஃபேஸ்லேருந்து ஒரு ரியாக்ஷனை கண்டுபிடிச்சிருக்கலாம். நம்ம இவர் சந்தோஷமாக வராரா, இல்லை பத்திரிகை நிருபர்களை பார்த்தோன்னே நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன், இல்லை சென்னை போனோன்னு சந்திப்பேன், இப்போ நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் வந்து தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி பேசினேன், தேவருக்கு பாரத ரத்னா கொடுக்குறதை பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம். இவர் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸே அவாய்ட் பண்ணுறாரு, வீடியோகிராஃபர்ஸை அவாய்ட் பண்ணுற மாதிரி மூஞ்சியை மூடின்னு போகிறத பார்த்தா இவர் ஒருவேளை இவருடைய நோக்கம் என்னன்னு தெரியல. ஒருவேளை அப்போது நிறைய யூகங்களுக்கு வழிவகுக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஒருவேளை அமித்ஷா வந்து இவரை வந்து உங்களோட ஸ்ட்ரிக்டான ஸ்டாண்ட்னால நம்ம கூட்டணி ரொம்ப பலவீனமாக போயிட்டுருக்கு, அதனால் நீங்கள் அவங்களெல்லாம் சேர்க்கணும்னு உறுதி சொல்லிட்டாரா, அதன் மூலமாக இவர் வந்து கோவமாக அமித்ஷா கோவமாக எதாவது சொல்லிட்டாரா, இவர் வேண்டாம் முடியாதுன்னு சொன்னதுக்கு அவர் ஏதாவது கொஞ்சம் இவரை வந்து கொஞ்சம் கடுப்படிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுக்கள்லாம் இப்போ பரவுது. அப்போ அவங்க பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லை, ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு டெட்லாக் வந்துடுச்சு, அதனால தான் வந்து எடப்பாடி வந்து ஃபேஸை காமிக்காத மூடின்னு போயிட்டார் அப்படின்ற மாதிரி வதந்திகள்லாம் இப்போ உலாவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. அதனால் வந்து இதெல்லாம் வதந்தி தானே தவிர எடப்பாடி அவர்கள் போன காரியம் என்னென்னா, நான் வந்து பிரிஞ்சு போனவங்கள விலக்கப்பட்டவங்கள சேர்க்க மாட்டேன்றதில் அவர் உறுதியாக இருக்கார் அப்படின்றது தான் அதிமுகவில் வந்து சொல்கிற விஷயங்கள். அதில் ஒரு உறுதியாக சொல்லிட்டு வந்துட்டார் சார். அவங்களும் வந்து பண்ணிட்டாங்க, சரி நீங்கள் உங்கள் இஷ்டம், உங்கள் கட்சி எப்படியோ வச்சுக்கோங்க, ஆனால் கூட்டணியை வந்து பலப்படுத்த வேண்டிய வேலை நமக்கு இருக்குது. இதே மாதிரி போச்சுன்னா நம்ம தோல்வி அடைவோம். நம்ம தோல்வி அடைஞ்சால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு 26 முக்கியம் கிடையாது, எங்களுக்கு 29 தான் முக்கியம். இதெல்லாம் தோல்வி அடைஞ்சால் உங்கள் கட்சியில் உங்களுக்கு எதிரான பிரச்சனை கிளம்பும், அப்புறம் நீங்கள் பதவி விட வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் யோசிச்சுக்கோங்க, நம்ம வெற்றி பெற்றால் நீங்கள் தான் முதல்வர், அப்போ நீங்கள் முதல்வர் வரத்துக்கு நீங்கள் தான் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு போகணும். நீங்கள் வந்து இது மாதிரி எல்லோரும் போனால் பரவாயில்லன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நம்ம தோத்தாங்கன்னா அது உங்களுக்கு தான் அஃபெக்ட் ஆகும், நீங்கள் தான் பாதிக்கப்படுவீங்க. அப்போ யோசிச்சுக்கோங்க, உங்கள் கட்சி விஷயத்தில் நாங்கள் தலையில்லைன்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. இதுதான் இன்றைக்கி நடந்த விஷயம். ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர், என்டிஏனுடைய அந்த அலைன்ஸோட சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற விஷயத்தில் அமித்ஷா உறுதியாக இருக்கிறாரா? அமித்ஷா உறுதியாக இருக்கார். நேற்று உறுதிப்படுத்திட்டாருன்னா அங்கே டெல்லியிலேருந்து வர தகவலாம் சொல்லுது. ஆனால் வெளியில் சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் முதல்வர்ன்றதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை, பட் வெளியில் சொல்ல வேண்டாம். தினகரன் போன்றவர்களை கடைசி நேரத்தில் உள்ளே கொண்டு வரணும்னா உங்களை சிஎம் சொன்னால் அவங்க வரமாட்டாங்க உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாராம். அதனால் உங்களை சிஎம் சொல்லாத இருந்தால் உள்ள நிறைய பேர் வேறு கட்சிகள் கூட வரலாம். தேர்தலுக்கு அப்புறம் யார் யார் என்னென்ன வாங்குறாங்களோ அதுக்கேற்றபடி முடிவு பண்ணிக்கலாம். அஇஅதிமுக கூட்டணிக்கு தலைமைன்றதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. ஸோ நாங்கள் வந்து இடஒதுக்கீடுலாம் பின்னாடி பேசிக்கலாம், இப்போ 60 இடங்கள் நாங்கள் கேட்குறோம், நீங்கள் பின்னாடி டிசைட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்கார். ஆனால் என்னென்னா வந்து எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் போன மிஷன் வந்து நாங்கள் விலக்கப்பட்டவங்கள சேர்க்க மாட்டோன்றதில் உறுதியாக சொல்லிட்டு வந்துட்டார். இனிமேல் செங்கோட்டையனையும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலேருந்து நீக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக ரைட், ஓகே சார். இப்போ ஓபிஎஸ் அவர்கள், டிடி அவர்கள், சசிகலா அவர்கள் அவங்களே யாரும் அதிமுகக்குள்ளே சேர்க்கிற விஷயத்தில் சரி நான் தலையிட மாட்டேன் அப்படின்ற விஷயத்த அமித்ஷா புரிஞ்சுக்கிறான்னு வச்சுக்கோமே. ஆனால் அவங்களுக்கு என்டிஏக்குள்ள அக்காமடேட் பண்ண வாய்ப்பு இருக்கா? சான்ஸே கிடையாது. ஏன்னா என்டிஏல சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பூனையும் எலியும் ஒரே குண்டில் போட்ட மாதிரி ஆகிடும். நீங்கள் இப்போ அதிமுக போட்டி போகிற இடத்துல ஓபிஎஸ் ஆளுங்களோ தினகரன் ஆளுங்களோ வேலை செய்ய மாட்டாங்க, தினகரன் ஆளுங்க போட்டி போகிற இடத்துல ஏடிஎம்கே ஆட்கள் வேலை செய்ய மாட்டாங்க. அப்போது 2 பேரும் ஒருத்தருக்கு காலவாரி விடுறதுலேயே இருப்பாங்க. ஏன்னா இவங்க அரசியல் ரீதியாக வலுப்பெற்றால் ஓபிஎஸ்ஸோ தினகரனோ அரசியல் ரீதியாக வலுப்பெற்றால் இபிஎஸ்க்கு அது ஆபத்தாக முடியும், இபிஎஸ் அரசியல் ரீதியாக வலுப்பெற்றால் இவங்களுக்கு ஆபத்தாக முடியும். அதனால தான் வந்து இபிஎஸ்ஸை முதல்வர் கேண்டிடேட்னு தினகரன் ஒத்துக்காத்துக்காரன் அவர் மீண்டும் முதல்வராக வந்தால் இவங்களை வந்து சப்ரஸ் பண்ணுவார், உங்கள் கட்சியை வந்து ஆளுங்களை இழுத்து காலி பண்ணுவார்ன்ட்டு அவர் வரக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக அதனால் ஒருத்தருக்கு காலவாரி விடுவாங்கன்ட்டு என்டிஏல சேர்றது கூட வந்து எடப்பாடியும் விரும்பலை, இந்த தற்சமயத்துக்கு தினகரனும் விரும்பலை, ஓபிஎஸும் விரும்பலை, என்டிஏல போகிறதுக்கு விரும்பலை, ஏடிஎம்கே விரும்பலை. இப்போது அவங்க தன்னுடைய மிஷனை மாற்றுறாங்க. இப்போது தினகரனும் ஓபிஎஸும் சசிகலாவும் எடப்பாடியிட்டேருந்து அதிமுகவை மீட்பது எப்படி அப்படின்னு அடுத்த கட்டமாக போயிட்டாங்க. இனிமேல் நம்ம இந்த கண்ணாமூச்சி விளையாட்டுலாம் விளையாட வேண்டாம், இன்னும் அதிமுகவில் சேர்த்துக்கோ ஒருங்கிணை இதெல்லாம் வேண்டாம். அவர் தெளிவாக இருக்கார். அவர் மனமாற்றம் அடையணும். அவர் முதல்வர் கனவு அவருக்கு தான் இருக்குது, அவர் தான் மனமாற்றம் அடையணும். அவர் மனமாற்றம் பாஜக சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, நிறைய டைம் இருக்குது, யோசித்து முடிவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் முதல்வர் ஆனது தான் இப்போ கூட்டணி அமைச்சிருக்கோம், நீங்கள் முதல்வர் ஆகலை. இப்போ வந்து விஜய் வந்துட்டார் களத்தில். நம்ம பலவீனமாக இருந்தோம்னா அந்த திமுகவுக்கு மாற்றாக விஜய் அங்கே வந்து நின்றுடுவார். நம்ம அந்த இடத்துக்கு போக முடியாது, நம்ம 3வது இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அதனால் நம்ம பலமாகி நீங்கள் முதல்வர் ஆகணும், திமுகவுக்கு தர நம்ம தான் களத்தில் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்கள். ஒரேடியாக வந்து எல்லா கதவையும் அடைச்சிடாதீங்க. நீங்கள் வந்து எல்லோரையும் அரவணைத்து கொண்டு போகிறது தான் வந்து அரசியலில் முக்கியமான விஷயம். எதிரிகளை கூட சமயத்தில் அரவணைத்து கொண்டு போகணும், துரோகிகளை கூட சமயத்தில் அரவணைத்து கொண்டு போகணும். நாங்கள் பல மாநிலங்களில் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் நாங்கள் உங்களுக்கு புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்காதீங்க, யோசிக்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கார்,
அவர்களை சேர்த்தால் என்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும், இன்றைக்கில்ல என்றைக்காவது ஆபத்து வந்துடும், நாளைக்கு நம்ம ஜெயிச்சா கூட என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து அதனால தான் ஜெயிச்சோன்னுவாங்க, அப்போ அவங்க முக்கியத்துவம் கிளைம் பண்ணுவாங்க, அப்போ பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதனால் தோத்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சாலும் பரவாயில்ல நம்ம இதோடய போகலாம் அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு வந்திருக்காரு. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் தெளிவாக இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்கார். பின்னாடி அவர் மனம் மாறுவாரா மாற மாட்டாரா நமக்கு தெரியாது. ஆனால் அவர் முகம்புத்த மூடின்னு வந்ததை பார்த்தோன்னே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி வந்து அமித்ஷாட்ட நல்லா டோஸ் வாங்கிட்டு வந்துட்டார், ஏன் இந்த மாதிரி கூட்டணி வச்சுருக்கீங்க, ஏன் எல்லாரையும் வெளில நிற்க வச்சுருக்கீங்க, உள்ளே கொண்டு வாங்கலாம், எதுக்கு ஒருங்கிணைக்க மாட்டேன்றீங்க அப்படின்லாம் திட்டாரு அப்புறம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது எடப்பாடியை பொறுத்த மட்டும் அவர் என்ன மாதிரியான ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவார் நம்ம சொல்ல முடியாது. அவர் முகத்தை மூடிட்டு வந்தார்னா இயல்பாகவே ஏதோ முகத்தை துடைக்கிற மாதிரி கூட பண்ணியிருக்கலாம், இல்லை நம்ம முகத்தை மூடின மாதிரி போனால் என்ன வேணால் கெஸ் பண்ணிக்கிட்டோம் பரவாயில்ல, நம்ம நாளைக்கு அவங்க என்ன வேணால் பேசிக்கிட்டோம், நம்ம பேசினது வெளில சொல்ல போகிறதில்ல, அவங்க என்னென்ன பேசுகிறாங்க பார்க்கலாம், நம்ம முகத்தை மூடின்னு போகலான்னு கூட போயிருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா எடப்பாடி வந்து அவர் வந்து என்னென்னா நம்ம அவரை ஊகிக்க முடியாதபடி பல செயல்லாம் செய்கிறார். அதனால் நம்ம அவரை வந்து டக்குன்னு வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன் அவர் முகத்தை மூடினார்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் அவர் வச்சுருக்கலாம், சொல்ல முடியாது. இப்போ நம்ம அதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, தினகரன் என்ன சொல்கிறாரு, முகமூடி போட்டுன்னு வந்துட்டார், முகமூடி போட்டுன்னு போகலாம், எடப்பாடி வந்து முகமூடி ஆகிட்டார் அப்படின்னு அப்படி சொல்கிறாருல்ல. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் இதை பற்றி என்னென்ன பேசுகிறாங்களோ பேசிட்டு போட்டோம், இதை பற்றி விவாதங்கள் கூட நடக்கும், சொல்ல முடியாது. இது மாதிரி பேசிட்டு போட்டோம், நம்ம கவலை இல்லைன்னு கூட அவர் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர் உள்ளே பேசினதை வெளில சொல்ல போகிறதில்ல, என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இது எல்லாமே யூகமாக தான் போகுது. நாளைக்கு ஏதோ கேபி முனுசாமியோ இல்லை வேலுமணியோ எங்கேயோ ஆர்டியோ சொல்லி நியூஸ் வந்தால் தான் உண்டு, எடப்பாடி வாயத்தரன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக இருக்குது, அவர் வந்து அவருடைய ஆக்டிவிட்டி மூலமாக நம்ம புரிஞ்சிக்கலாம். இன்றைக்கி செங்கோட்டையனை நீக்கினார் வச்சுக்கோங்க அடிப்படை உறுப்பினர்லேருந்து, இல்லை துரோகிகளை சேர்க்க மாட்டோம்னு மறுபடியும் பேச ஆரம்பித்தார் வச்சுக்கோங்க, அப்போ வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம் இந்த விஷயத்தில் அமித்ஷா வந்து கிளியர் பண்ணிட்டார் போல் இருக்குது, நீங்கள் உங்கள் இஷ்டப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு கிளியர் பண்ணிட்டாருன்னு அப்போ நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக. சார் இதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ ஓபிஎஸ் அவர்கள், சசிகலா, டிடிவி இவங்கெல்லாம் தனியாக இருக்காங்க, சரி அவங்க வேறு மாதிரி ஃபைட் பண்ண போகிறாங்க வச்சுக்கோங்க, விட்டுருங்க. இப்போ வந்து செங்கோட்டையன் ஃபேக்டரை எதற்காக இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அமித்ஷா பயன்படுத்தணும் அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, இவர் பக்கம் இருந்து கேட்க வேண்டிய ஒரு நியாயமான ஒரு கேள்வி இருக்குது. நான் தான் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வந்துடலங்க, அப்புறம் ஏங்க வந்து திரும்ப செங்கோட்டையன் எனக்கு எதிராக பயன்படுத்துறீங்க, இந்த விஷயத்தை அங்கே பேச முடியுதா, இல்லை இந்த விஷயத்தை பற்றி என்ன தான் டிஸ்கஷன்? செங்கோட்டையனுக்கும் ஏபிஎஸ்க்கும் வந்து கருத்து வேறுபாடு இருக்குன்னு பாஜக தெரியல. அந்த அத்திக்கடவு அபிராசி விவசாயிகள் பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் படமும் ஜெயலலிதா படம் வைக்கலன்றதுலேருந்து கருத்து வேறுபாடு தொடர்ந்துன்னு இருக்குது. இவரை கன்சல்ட் பண்ணுறதே இல்லை, ஈரோடு கிழக்கு தேர்தலையும் கன்சல்ட் பண்ணலை, இப்போ பாத யாத்திரை கிளம்பும் போது இவரை வந்து கூப்பிடலை, பல கூட்டங்களுக்கு இவரை கூப்பிடலை, அங்கே லோக்கல் நடக்கிற கூட்டங்களுக்கு கூப்பிடலை. அது எடப்பாடிக்கு என்னென்னா அவருக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, அவரோட சீனியர்கள் அங்கே இருக்காங்க வச்சுக்கோங்க, அவங்க வந்து அவங்களோட இவரால் ஒர்க் பண்ண முடியாது, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அவரை வந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுட்டார், அவர் கன்சல்ட் பண்ணலாம் தள்ளியே வச்சுட்டார். அந்த தள்ளி வச்சதே என்னாச்சு, ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கேப் வந்துடுச்சு. ஆக்சுவலாக அது கேப் வந்து என்னாச்சு, இப்போ ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு முகத்தையே பார்க்காத அளவுக்கு போயிடுது, அசம்பிளிலாம் ஃபேஸுக்கு ஃபேஸ் பார்க்காதே போயிட்டுருக்காங்க. ஸோ இது கேப் பெருசாகிட்டே போயிட்டுருக்கு. அப்போ இந்த சமயம் பார்த்து செங்கோட்டை என்ன பண்ணுறாரு, ஒற்றுமைக்கான ஒரு குரலை கொடுக்குறாரு. அவருக்கு வந்து எடப்பாடி வந்து வேண்டாதவர் ஆகிட்டதுனால ஒற்றுமைக்கான குரல் கொடுத்தோன்னா அவருக்கு அது பிடிக்காதுன்னு தெரியும், உடனே அவரை பதவி விட்டு நிற்கிறார். இதை புரிஞ்சுட்ட பாஜக என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே பாஜக வந்து அதிமுக கூட்டணியில் இல்லாத போது செங்கோட்டையனை கூட்டு பேசியிருக்காங்க. அப்போ அவங்க நோக்கம் என்னவாக இருந்ததுன்னா, அதிமுகவுக்குள்ளே பூந்து ஒரு மாதிரி குழப்பத்தை உண்டு பண்ணி செங்கோட்டையனை வந்து நம்ம தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரலாமா அப்படின்னு ஒரு ஐடியா அவங்களுக்கு இருந்திருக்கும் போல இருக்குது. அதை ஒரு ரெண்டாக பிரித்து கூட்டணிக்கு கொண்டு வருது. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறம் எடப்பாடியும் சரண்டர் ஆகிட்டார், அதனால் அது கூட்டணி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அதனால் செங்கோட்டையனோட தேவை வந்து முடிஞ்சு போச்சு. ஆனால் மறுபடியும் இப்போ இந்த பிரச்சனை வந்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, இந்த இடங்கள் போன்றதெல்லாம் வாங்கணும் இல்லையா, அது 60 இடங்கள் கேட்குறாங்க வாங்கணும், இவர் வந்து யாரையும் சேர்க்கவும் மாட்டேன்னு பலப்படுத்த மாட்டேன்றார் இல்லையா. அதனால் செங்கோட்டையனை கூட்டு மறுபடியும் பேசுகிற மாதிரி பேசி ஒற்றுமைக்கான ஒரு குரல் நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒருவேளை எடப்பாடி வழிக்கு வருவாரான்னு ஒரு நம்பிக்கை தான். ஆனால் எடப்பாடி ரொம்ப தெளிவாக இருக்கார். ஆனால் இப்போது செங்கோட்டையனை பாஜக கை விட்டுருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து எடப்பாடி தான் முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னொரு கூட்டணி கட்சி கிடைக்காது, 18% ஓட்டோட ஒரு கட்சி கிடைக்குமா, கிடைக்காது. 20% பாஜகவுக்கு கிடைக்காது, அதிமுக விட்டா வேறு கட்சி கிடைக்காது, விஜய் கண்டிப்பாக சேர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போது அவங்களுக்கு வேறு ஒரு இந்த அளவுக்கு ஓட் பர்சன்டேஜ் வச்சுட்டு ஒரு அமைப்பு ரீதியாக ஒரு கட்சி வந்து அதிமுக மட்டும்தான். அப்போ பாஜகவுக்கு அதிமுக விட்டால் வேறு வழி கிடையாது. அப்போது செங்கோட்டையனை அவங்க கை விட்டுருவாங்க, செங்கோட்டையன் பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அப்போது இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை வர ஒரு வாரத்துலையோ செங்கோட்டையன் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார்னா அது கண்டிப்பாக முடிவு பண்ணிக்கலாம். பாஜக மேலிடம் வந்து கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க, உங்கள் கட்சி விஷயத்தில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ, உங்களுக்கு கவலை கிடையாது, கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம முடிவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி துரோகிகளை சேர்க்க மாட்டோம், விலகி போனவங்களை சேர்க்குற ஐடியாவே கிடையாதுன்னு சொன்னார்னா முடிவு பண்ணிக்கலாம். அது இனிமேல் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ இந்த பயணத்துக்கு பிறகு இனிமேல் அதிமுகவுடைய அந்த உட்கட்சி விவகாரம், அந்த அதிமுகவுள்ள குழப்பங்கள், அதெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்க்கலாமா? எடப்பாடியோடைய அந்த உறுதியான ஸ்டாண்டை பார்த்தோன்னா அவர் வந்து தைரியத்தினால வைக்கிறாரா, வெற்றி பெறுவோன்னு நினைக்கிறாரா, இல்லை அசட்டு தைரியம்,
அசட்டு தைரியத்தினால இது மாதிரி இருக்காரா தெரியாது. ஏன்னா நம்ம ரொம்ப பலமாக இருக்கும்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவர் பலவீனமாக இருக்கார். இல்லை சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி தரப்புலேருந்து எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஓபி சப்ஜெக்டில், டிடிவி சப்ஜெக்டில், சசிகலா சப்ஜெக்டில் அவர் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு சரிதானே? இப்போ அவங்க உள்ளே வந்தாங்கன்னா எப்படி எடப்பாடி பழனிசாமியோட வெற்றிக்கோ இல்லை அவரோட கருத்தை வலுப்படுத்துக்கோ அவங்க எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அப்போ அவங்கள வெளியேற்றினது, அவங்க உள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிற அவரோட ஸ்டாண்ட் சரி தானே? இல்லை, அவரோட ஸ்டாண்டு கரெக்ட் தாங்க. அவரோட ஸ்டாண்டு கரெக்டு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, அதிமுக ஒன்றுபடணும் அப்படின்றாங்க. ஒன்றுபட்டால் வந்து சேர்ந்து உழைப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருது. அதுவும் எலெக்ஷனில் ஒன்றா உழைப்பாங்களா? முக்கியமாக சேருவாங்க, எலெக்ஷனில் ஒன்றா உழைப்பாங்களான்னு ஒரு கவலை வருது. ஆனால் வந்து அதையும் தாண்டி எஸ் இந்த கட்சி ஒன்றாகணும் அப்படின்னு, இப்போ அந்த கட்சி ஒன்றாகணும் ஒன்றாச்சு வச்சுக்கோங்களேன், மக்கள் பார்வையில் அதிமுக பலமாயிடுத்துன்னு ஒரு எண்ணம் வரும்ல. அப்போ பலமாயிடுத்துன்னா அது வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற போது ஒருவேளை வந்து இந்த காலவார விஷயம் கூட குறைஞ்சி போய் கூட்டாக ஒர்க் பண்ணால் நம்ம வெற்றி பெறலாம்னு எல்லோரும் நினைக்கலாம் இல்லையா? ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணி பாருங்களேன். சரி, நம்ம வெற்றி பெறத்து நம்மலாம் ஒன்று சேர்ந்துட்டோம், மக்களும் நம்மளை நம்புகிறாங்க, மக்கள் வந்து அதிமுக வந்து வலுவாகிடுத்து நம்புகிறாங்கன்ற போது அது திமுகவுக்கு ஒரு ஃபைட் கொடுக்குன்றதை நம்பும்போது சரி ஓட்டு போடலாம், ஒரு சேஞ்சுக்காக ஓட்டு போடலாம்னு மக்கள் நினச்சாங்கன்னா சரி நம்ம இதுக்கு ஒருத்தர் கால ஒருத்தர் வாரிட்டு இருக்கணும், நம்ம வந்து வெற்றி பெறதை பார்க்கலாம், முதல்ல வெற்றி பெறதை பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணலாம் இல்லையா? எல்லாம் ஒரு பாசிட்டிவான திங்கிங் தானே. ஆனால் அதுக்கு கீழே ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு முட்டுக்கட்ட போகிற மாதிரி டிடிவி தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு. இபிஎஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டாக நான் வரமாட்டேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இபிஎஸ் வந்து அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறக்கூடாதுன்றதுல தினகரன் தெளிவாக இருக்கார். அவங்க வந்து இபிஎஸோட வளர்ச்சி நம்மளுடைய வீழ்ச்சின்னு நினைக்கிறாங்க. இது இவங்களோட வளர்ச்சி இபிஎஸோட வீழ்ச்சின்னு அவர் இபிஎஸ் நினைக்கிறார். ஆக்சுவலாக அது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். அதனால தான் இந்த இடத்துல தான் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் போட வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் உறுதியாக இருக்கார் சேர்க்க மாட்டேன்றதில். இவங்க திருப்பி ஒருங்கிணைப்பு அது இதுன்னு பேசிட்டு கண்ணாமூச்சி விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. அது சசிகலாவோ ஓபிஎஸ்ஓ தினகரனோ இனிமேல் அவங்க தங்களுடைய பாதையை தனியாக அமைத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவங்க இனிமேல் ஏடிஎம்கே சேர்த்துக்கோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இணைந்து வேலை செய்கிறோன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க இனிமேல் அவங்களுடைய தனிப்பாதையை அமைச்சிட்டு அவங்க எந்த கூட்டணியில் சேர்றாங்களோ சேர்ந்துட்டு அவங்களுடைய நோக்கம் இனிமேல் ஒரே விஷயமா இருக்கணும். என்ன இவங்களோட நோக்கம் செங்கோட்டையனோ ஓபிஎஸ்ஓ தினகரனோ சசிகலாவோட நோக்கம் ஒன்றா இருக்கணும். எடப்பாடியை வீழ்த்தி அதிமுகவை கைப்பற்றணும். ஓகே, இதுதான் அவங்க நோக்கமாக இருக்கணும். இனிமேல் வந்து சார் அவங்க வந்து சேர்றோம், அதிமுகவில் ஒற்றுமைக்கு குரல் கொடுக்குறோம், பாஜக வந்து எதை சமாதானம் பண்ணி சேர்த்து வைக்கிறது, இதெல்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது சார். இது கண்ணாடி உடஞ்சி போச்சு, இனிமேல் ஒட்டுறது முடியாது, அவ்வளோதான். ஓகே சார், இப்போ இதில் மூலமாக நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து பாஜகவுடைய அமித்ஷாவோட பெரிய டிமாண்ட் என்னென்னா 60 சீட் அப்படிங்கிற நம்பர் சொல்கிறீங்க. இப்போ 60 சீட் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது 60 சீட்ஸ்க்கான வெற்றி வாய்ப்புகள் அவங்களுக்கு எந்தளவுக்கு சாத்தியம் இருக்குது, கிரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்குது. நீங்கள் 60 சீட்ஸ் கேட்குறது அப்படிங்கிறது நான் 60 வந்து வாஷ் அவுட் அப்படின்னு நான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ 60ன்ற இடத்துல வந்து டிஎம்கே ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஸோ எதிரணி வெற்றி பெறுவதற்கான விஷயத்தை ஏன் உருவாக்குறீங்க, நம்மளோட சக்தி சொல்லிட்டு அந்த விஷயத்தை அவர் பேசலாம் இல்லை? அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸில் எங்கெங்கே பாஜக வந்து 2வது இடம்லாம் வந்திருக்கோ, எங்கே இந்த அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இருக்குல்ல, அங்கே எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு 45-50% ஓட்டு வாங்கியிருக்கோம், 40% ஓட்டு வாங்கியிருக்கோம், அந்த இடத்த அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த பார்லிமெண்ட் கான்ஸ்டியூன்சி இவங்க போட்டி போட்ட 23 இடங்களில் இருக்கிற அசம்பிளி கான்ஸ்டியூன்சி இருக்குல்ல, அதில் எங்கெங்கே இவங்க வந்து ஒரு 40-50% ஓட்டு வாங்கியிருக்காங்களோ அந்த ஏரியாக்களாக குறி வச்சு அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக அதில் நாங்கள் தனியாக தானே போட்டி போட்டாங்க, ஸோ நாங்கள் அதில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூன்சியில் ஒரு 2.5 லட்சம் ஓட்டு இருக்குது வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 1.25 லட்சம் ஓட்டு வாங்கினா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்ற ஓட்டெல்லாம் பதிவாகும், 2 லட்சம் ஓட்டு தான் பதிவாகும். நீங்கள் ஒரு 1.25 லட்சம் ஓட்டு வாங்கினா நீங்கள் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த அதிமுக கூட்டணி வரும்பொழுது நம்ம அந்த 40%, 35%, 45% வாங்கின இடத்துல நம்ம 1.25 லட்சம் ஓட்டு வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தொகுதியாக வந்து பாஜக குறி வச்சு கேட்குறாங்க ஆக்சுவலாக. ஓகே சார், இப்போ அப்படின்னா இப்போ அவங்க கேட்குற 60 அவங்க கொடுக்குறதா இருந்தால் ஏடிஎம்கே கையில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 173 சீட்ஸ் தான் கையில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். கூட்டணி ஆட்சிக்கு சிம்பிளையே மெசேஜ் சொல்கிற மாதிரி இந்த சீட் டிஸ்ட்ரிபியூஷன்லேயே நீங்கள் தீர்மானிச்சுக்கலாம் கூட்டணி ஆட்சியா இல்லையான்றது. ஆக்சுவலி இப்போ 60ங்கிறது பாஜக மட்டுமா? 60க்கு இப்போ நாளைக்கு பாமக உள்ள வராங்க, மற்ற சின்ன கட்சி வராங்க, எல்லாருக்கும் கொடுக்க பாமகவை தனியாக டீல் பண்ணுவாங்க. ஆனால் ஏசி சண்முகம் வாசன் போனவங்கள பாமகவை டீல் பண்ணிப்பாங்க. ஓகே, சின்னம் கொடுத்து 60க்குள்ள அவங்க டீல் பண்ணுவாங்க, 60க்குள்ள டீல் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் டோட்டலா எக்ஸப்ட் பாமக வந்து அதுக்கு தனியாக டீல் பண்ணி ஆகணும். ஓகே, எக்ஸப்ட் பாமக மற்றதெல்லாம் டீல் பண்ணி பாஜக 60 கேட்குறாங்க. அப்போ பாமக உள்ள வந்து அவங்க நிச்சயமா 30 கேட்பாங்க சார், கட்டாயம் கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏசி சண்முகம் இருக்காரு, வாசன் இருக்காரு, பாரிவேந்தர் இருக்காரு, புதிய தமிழ் கட்சி இருக்கு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் தேமுதிக வேறு உள்ள வந்தாங்கன்னா அவங்க தேமுதிக வருவாங்களா இல்லைன்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால் யார் வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு 60 கொடுன்னு அவங்க கேட்குறாங்க. அதனால் வந்து எடப்பாடி அதை யோசிக்கிறார், கொடுக்கல. ஸோ அவர் கொடுக்குறத பொறுத்து தான் இருக்குது. அவர் வந்து 125 இடம் 130 இடத்துல போட்டு அவர் 117 இடம் வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிடும். 90 இடம் 95 இடம் இல்லை 80 இடம் தான் வாங்கினார் வச்சுக்கோங்க, அப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக போயிடும் இல்லையா?
அதனால் அவர் வந்து உடனே ஒத்துக்கல அந்த விஷயத்துக்கு. இல்லை இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எப்படி டீசெண்டாக பிஜேபி ஹேண்டில் பண்ண போகிறார்? ஏன்னா 2021 பார்த்தீங்கன்னா 21 முடிச்சார், அவங்களுக்கு 21 மேலே கொடுக்க முடியாதுன்னு சொல்லி முடிச்சார். ஏன்னா அப்போயே அதிகமாக கேட்டால் 40 கேட்டதாக பேச்சு 21 முடிச்சாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த முறை 60 கேட்குறாங்க அப்படின்னா ஓகே 60 கேட்குறாங்கன்னா அதுக்கு இன்னொரு ஃபேவர் அவங்க பண்ண போகிறாங்க. உங்கள் உட்கட்சி விஷயம் நான் தலையில்லை அப்படின்ற ஃபேவரும் பண்ணுறாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது 60 கொடுக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்படுறாரா அல்லது அதை எப்படி டீல் பண்ணுவார் நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை 60 கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. 35 வரையும் கொடுப்பார், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டார். அதுக்கு 35 வரையும் கொடுப்பார், கண்டிப்பாக கொடுப்பார். அந்த அதாவது ஏடிஎம்கே வட்டாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 30 35 வரையும் கொடுக்கலாம். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 11% தனியாக ஓட்டு வாங்கியிருக்கோம் பார்லிமெண்ட் எலெக்ஷனில், அதை நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும். கூட்டணியோட 18 வாங்கியிருக்கோம். இப்போ வந்து அப்போ அவங்க இப்போ ஓபிஎஸ் தினகரன்லாம் இல்லாதனால அது ஒரு 5-6% குறையும் வச்சுக்கோங்களேன். எப்படி பார்த்தாலுமே நாங்கள் அதிகமாக தான் வாங்கியிருக்கோம் நாங்கள், அதனால் அதுக்கேற்றபடி நீங்கள் சீட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து 35 வரையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 30 35 20 ஒத்துக்க மாட்டாங்க. அது போன வாட்டி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வளர்ந்துட்டோமே அப்படின்றாங்க. நாங்கள் வளர்ந்துருக்கோம், அதனால் அதை கன்சிடர் பண்ணணுன்றாங்க அவங்க ஆக்சுவலாக. இந்த அலைன்ஸ் உருவாகும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அலைன்ஸ் ஜெல் ஆகாது, பெரிய சிக்கல் இருக்குது. ரெண்டாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியோட டிமாண்ட் ஏற்றுக்க மாட்டார். ஒருவேளை இந்த சீட்ஸ் போன்ற விஷயத்தில் வந்து நாளைக்கு ஒரு இஷ்யூ வரும்போது அவர் வந்து கடைசி நேரத்தில் இந்த அலைன்ஸை உடைக்க கூட தயங்க மாட்டார். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ அதை நோக்கி இது நகருமா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அதாவது வந்து நகருமா அப்படின்றத வந்து நம்ம இப்போது ஒரு உறுதியாக சொல்ல முடியாது. இல்லை நான் ஏன் அந்த கேள்வி கேட்குறேன், இப்போ 60 சீட் சொல்லிட்டாங்களே, நம்பர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்பர்ஸ் எப்படி நம்பர் வந்து ஃபைனலாக இன்னும் நெகோசியேஷன் 2-3 தடவை போகும் இல்லையா? அதை ஃபைனலாக என்ன முடிவோ அதை பொறுத்து தான் அது இருக்குது. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, ஏற்கனவே எடப்பாடி வந்து விஜயோட ஒரு கட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டார். அவங்களோட டிமாண்டை அவர் ஒத்துக்க முடியாதனால அந்த சமயத்தில் இவர் இங்கே வந்து சேர்ந்துட்டார். இவருக்கு வேறு பல நெருக்கடிகள் வந்ததுனால பாஜகவோட சேர வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்பட்டார். அதனால் வந்து பாயிண்ட் என்னென்னா, இன்னும் பல நெருக்கடிகள் எடப்பாடியை சுற்றி பல நெருக்கடிகள் இருக்குது. பாஜக நினச்சா பல நெருக்கடிகளை உருவாக்க முடியும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து அவங்க தேர்தல் சமயத்தில் அதெல்லாம் பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் யோசனைக்குரிய விஷயம். ஏன்னா அப்புறம் இவங்களுக்கு அனுதாபம் வந்து சரி நம்மளை போட்டு கொடுமைப்படுத்துகிறாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி போயிடுவாங்க. அப்புறம் பாஜகவுக்கு ஏற்கனவே நெகட்டிவ் ஃபேக்டர் இங்கே இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக மக்கள் பாஜக பழி வாங்குதுன்னு அப்படி போயிடுவாங்க. அதனால் அவங்க யோசிக்கிறாங்க, தேர்தல் நெருக்கத்தில் அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு யோசிக்கிறாங்க. இவரும் வந்து இவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்குது. மறுபடியும் வந்து இவர் வந்து விஜயோட ஒரு டேர்ம்ஸ் பேசுவாரா, பாஜகவோட நம்ம சேர்ந்து இருந்தால் நம்ம வந்து திமுகவுக்கு டஃப் கொடுக்க முடியாதுன்னு இவர் ஃபீல் பண்ணார்னா கடைசி நேரத்தில் வந்து விஜயோடு சேருவாரா? விஜய்க்கும் வந்து நம்மளால் தனியாக வந்து திமுகவை வெற்றி கொள்ள முடியாதுன்ற போது அவருக்கு ஒரு துணை தேவைப்படும் போது அவரும் வந்து அதிமுகவோட கை நீட்டுவாரா, கை குலுக்குவாரா அப்படின்னா அந்த 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 அரசியல் அந்த பாசிபிலிட்டி நம்ம ஒதுக்க முடியாது. இன்னும் 7 மாதம் இருக்குது. என்ன ஆமாம், என்ன வேணால் நடக்கலாம். அதனால் இவர் மேலே எடப்பாடி மேலே ஒரு சந்தேக ஊசி இருக்குது அவங்களுக்கு. ஆக்சுவலாக கடைசி நேரத்தில் அவர் நம்மளை உற்று போயிடுவாரான்ட்டு. விஜய் சைடில் பார்த்தீங்கன்னா அவர் பாஜக சைடில் சேரத்துக்கான வாய்ப்பே இல்லை. பட் அதிமுக உங்களுக்கு ஓப்பன். அதில் நெகோசியேஷனில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குமே தவிர, இடங்கள் அதிகாரத்தில் பங்கு போன்றதில் பிரச்சனை இருக்குமே தவிர, மற்றபடி பாஜகவோட நம்ம இருந்தால் வெற்றியே பெற முடியாதுன்னு எடப்பாடி நினச்சிட்டா வச்சுக்கோங்க. அவர் அடுத்த கட்டமாக விஜய் சைடு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. விஜயும் வந்து தன்னால் வெற்றி பெற முடியாத கூட்டணி இல்லாட்டி டிஎம்கேன்ற போது அவரும் வந்து அதிமுகவை நோக்கி மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே எப்படி போகுன்றது எலெக்ஷன் நெருக்கத்தில் தான் முடிவு பண்ண முடியும். அதனால் பாஜகவுக்கு இவர் மேலே ஒரு சந்தேகம் இருக்கிறது உண்மை. ஆனால் அந்த சந்தேகத்தில் இப்போ வந்து அவங்க வெளிப்படையாக ஒன்றும் பண்ண முடியாது. இது இப்படியே போட்டும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறத கேட்டு எப்படி போயிட்டுருக்காங்களே தவிர, அந்த மாதிரியான நெருக்கடி வரும்பொழுது பாஜகவுக்கு ரொம்ப சோதனையான காலமாக மாறிடுது ஆக்சுவலாக. சரி, ஓகே. அடுத்த கட்டத்தை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நன்றி.